ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மயூரகவி அருளிய சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தில் 86 முதல் 90 வரையிலான ஸ்லோகங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சக்தி வாய்ந்த இந்த சூரிய சதகத்தினை துதிக்கும் பொழுது நம்முடைய தோல் நோய்கள், கண் வியாதிகள் குணமடைகின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ग्रामल्लोलोऽपि लोकास्तदुपकृतिकृतावाश्रितस्थैर्यकोटिं नॄणां दृष्टिं विजिह्मां विदधदपि करोत्यन्तरत्यन्तभद्रां यस्तापस्यापि हेतुर्भवति नियमिनामेकनिर्वाणदायी भूयात् स प्रागवस्थाधिकतरपरिणामोदयोर्कश्रियेवः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரிய தேவன் உதய காலத்தில் ஒரு வகையாகவும், சிவப்பு மண்டலம் இதமான வெயில், மேலும் வளர வளர மத்தியானத்தில் கண்ணை கூசும் தேஜஸ் தீவிர உஷ்ணம், அதாவது உக்ரமாகவும், சாயங்காலத்தில் உஷ்ணம் அடங்கி சிவப்பு மண்டலமாகவும் பல பரிணாமங்களை மேற்கொள்கிறார். மேலும் ஓய்வு எதுவுமின்றி சஞ்சலமாக, ஸ்திரமில்லாமல் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருந்தாலும் தன் மனதில் எந்த சஞ்சலமும் இல்லாதவர், அதாவது லோகா உபகாரத்தில் உறுதி கொண்டவர். உலகங்கள் யாவற்றிலும் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் உலக க்ஷேமத்திற்காக அவருடைய உள்ளம் உறுதிப்பாட்டின் எல்லையை தொட்டதாக இருக்கும். மனிதர்களுக்கு கண்ணை கூசும் சுடருடன் ஒளித்து கொண்டிருந்தாலும் உள்ளத்தில் உத்தமமான கல்யாண குணங்களை ஏற்படுத்துகிறார். அவர் இயல்பு தாபத்தை உண்டு பண்ணும் காரணமாக இருந்தாலும் யோக்கியர்களுக்கு தாபங்கள் இல்லாத பேரானந்த பெருவாழ்வை அளிக்கிறார். இப்படிப்பட்ட அருக்க கடவுள் உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் கிட்டச் செய்யட்டும். 87வது ஸ்லோகம். व्यापन्नर्तुर्न कालो व्यभिचरति फलं नौषधिर्वृष्टिरिष्टां नैष्टैस्तृप्त्यन्ति देवा न हि वहति मरुन्निर्मलाभानि भानि आशाशान्तान बिन्धद्यवधिमुददयो बिभ्रतिक्ष्माभृतक्ष्मां यस्मिन् त्रैलोक्यमेवं न चलति तपतिस्तात्स सूर्यश्रियेवः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சூரிய பகவான் ஒளிப்பதனால்தான் இயற்கையின் பல அம்சங்கள் அத்துமீறாமல் இருக்கின்றன. அதற்கு சில உதாரணங்கள். வசந்தம் போன்ற ருதுக்கள் காலாகாலத்தில் தோன்ற தவறுவதில்லை. அந்தந்த காலங்களில் பழங்கள் கனியத் தவறுவதில்லை. ஓஷதி வர்க்கம், அதாவது மரம், செடி, கொடிகள் வளர்ந்து வர தவறுவதில்லை. விருப்பமான காலங்களில் மாறி பொய்ப்பதில்லை. தேவர்கள் யாக யஜ்ஞங்களினால் திருப்தி அடையாமல் போவதில்லை. காற்று தன் இயல்பை மீறி வீசிக்கொண்டிருக்காமல் இருப்பதில்லை. ஜோதிர் கணங்கள், அதாவது நட்சத்திரங்கள் பிரகாசிக்காமல் இருப்பதில்லை. திசைகள் சாந்தமாக இல்லாமல் இருப்பதில்லை. கடல்கள் தங்கள் கரைகளை கடந்து மீறிப்போகாமல் இருக்கின்றன. மலைகள் பூமண்டலத்தை தாங்காமல் போவதில்லை. 3 உலகங்களும் இயங்காமல் போவதில்லை. இவ்விதம் இயற்கை தன் இயல்புகளை அத்துமீறாமல் வழக்கம் போல் இயங்குவதற்கு சூரிய பகவானே காரணம். இப்படிப்பட்ட ஸ்ரீ சூரிய பகவான் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் நல்கட்டும். 88வது ஸ்லோகம். கைலாசே கிருத்திவாசா விஹரதி விரஹத்ராசதேஹோடகாந்தஹ ஸ்ராந்தஷேதே மகாஹாவதி ஜலதி வினா சத்மனா பத்மநாபஹ யோகோத்யோகைகதானோ கமயதி சகலம் வாசரம் ஸ்வம் ஸ்வயம்பூஹ பூரி த்ரைலோக்ய சிந்தா பிருதி புவன விபௌ யத்ர பாஸ்வான் சவோவ்யாத். இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய திரிமூர்த்திகளின் ஸ்வரூபமாக ஸ்ரீ சூரிய பகவான் திகழ்கிறார் என்று வேதங்களும் புராணங்களும் பறைசாற்றுகின்றன. இக்கருத்தை சிறிது மாற்றியமைத்து இந்த முப்பெரும் கடவுளர்களின் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார காரியங்களை தாமே மேற்கொண்டு ஸ்ரீ சூரிய பகவான் அவர்களுக்கு ஓய்வளிக்கிறார் என்று கவி சமத்காரமாக விவரிக்கிறார். அவர்கள் ஓய்வை அனுபவிக்கும் விதம் எப்படி? கைலாச பர்வதத்தில் பரமசிவன் தனது அன்பு மனைவியை விட்டு பிரிய மனமில்லாததால் அவளை தனது ஷரீரத்திலேயே வைத்துக்கொண்டு
அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தில் இஷ்டப்பிரகாரம் பொழுதை போக்குகிறார். மகாவிஷ்ணு என்ன கவலையும் இல்லாமல் பார்க்கடலில் தனது அரவு படுக்கையில் படுத்து களைப்பாறுகிறார். பிரம்மதேவன் யோகம் தியானம் இவற்றில் ஆழ்ந்து நாளை போக்குகிறார். 3 உலகங்களையும் காப்பதிலேயே தனது மனதை செலுத்தி அகிலங்களுக்கு அதிபதியான ஸ்ரீ சூரிய பகவான் முத்தொழிலை தாமே ஏற்று பராமரிக்கிறார். இப்படிப்பட்ட புவனபதி ஸ்ரீ சூரிய பகவான் உங்களை ரட்சிக்கட்டும். 89வது ஸ்லோகம். ஏதத்யன்மண்டலம் கேதபதி தினகிருதஸ்தாருச்சோச்சீம்ஷியானி द्योतन्ते तानि सामान्ययमपि पुरुषो मण्डलेनुर्यजूंषि एवं यं वेद वेदधृतयमयमयं वेदवेदी समग्रो वर्गस्वर्गापवर्गप्रकृतिरविकृतिः सोऽस्तु सूर्यश्रीयेवः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். இதோ நாம் காணும் தினபதியின் மண்டலம் பிரகாசித்திருக்கிறதே, அது ருக்வேத ஸ்வரூபம். அவருடைய கிரணங்கள் ஒளிவீசிக் கொண்டிருக்கின்றனவே, அவைகள் அனைத்தும் சாமவேத ஸ்வரூபம். சூரிய மண்டலத்தின் மத்தியில் அணுவாக திகழும் பரம புருஷன் யஜுர்வேத ஸ்வரூபம். வேதங்களை கற்றறிந்து அனைத்து வர்க்கத்தினர்களுக்கும் இந்த 3 வேதங்களின் ஸ்வரூபமான இந்த சூரிய பகவானின் அம்சபூதர்களே. அவருக்கு ஜீவர்களுக்கு இருப்பது போல எந்த மாற்றங்களும் இல்லை. அவரே ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தையும் அருள்பவர். இப்படிப்பட்ட ஸ்ரீ சூரிய பகவான் சகல ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு கிடைக்க அருள்பவராக இருக்கட்டும். இந்த கருத்துக்களுக்கெல்லாம் தைத்திரிய ஆரண்யகம் மற்றும் எல்லா வேதங்களில் காணப்படும் பல மந்திரங்களே பிரமாணமாக உள்ளது. இந்த ஸ்லோகத்திற்குரிய விசேஷ பலஸ்ருதி என்னவென்றால், வேத புருஷனின் அனுக்கிரகம் சித்திக்கும், ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் பெறப்படும். 90வது ஸ்லோகம். नाकौकप्रत्यनीकक्षतिपटुमहसां वासवाग्रेसराणां सर्वेषां साधुपातां जगदिदमदितेरात्मजत्वे समेऽपि येनादित्याभिधानं निरतिशयगुणैरात्मनि न्यस्तमस्तु स्तुत्यस्त्रैलोक्यवन्ध्यैस्त्रिदशमुनिगणैः सोंशुमान् श्रेयसेवः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். தேவர்கள் தங்கள் விரோதிகளான அசுரர்களை அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள். தங்கள் தலைவனான தேவேந்திரனை முன்னிட்டு கொண்டு எல்லா உலகங்களையும் செவ்வனே பரிபாலிக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் அதிதி தேவியின் புதல்வர்கள். ஆகையால் இலக்கண ரீதியாக இவர்கள் ஆதித்யர்கள் என்று அழைக்கப்பட தகுதி படைத்தவர்கள். ஆனால் வேதங்களும் புராணங்களும் ஆதித்யன் என்ற சொல்லை இவர்களுக்கு வழங்கவில்லை. ஆதித்யன் என்ற சொல் அதித்தியின் மகன் என்ற பொதுவான பொருளை கொண்டிருந்தாலும் அந்த சொல் சூரிய பகவான் ஒருவரை மட்டுமே குறிப்பிடும். அதாவது அந்த பெயருக்கு ஏகபோக உரிமை சூரிய பகவான் ஒருவருக்கே உண்டு. இவ்வித பெயர்களை ரூட்டி சப்தம் என்று கூறுவார்கள். உதாரணமாக, புருஷோத்தமன் என்ற சொல் விஷ்ணுவை மட்டிலும் மற்றும் ஈஸ்வரன் என்ற சொல் பரமசிவனை மட்டிலும் ரூட்டியாக குறிக்கின்றன என்று மகாகவி காளிதாசன் கூறுவார். அந்த ஆதித்யன் இணையில்லாத குண விசேஷங்களை கொண்டவர். 3 உலகத்தார்களும் வணங்கும் யோகியர்கள், ரிஷிகள், ஞானியர்கள் மற்றும் தேவர்கள், முனிவர்கள் ஆகிய யாவராலும் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவர். அப்படிப்பட்ட கதிரவக் கடவுள் உங்களுடைய ஐஸ்வர்யங்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கட்டும். இப்போது 86 முதல் 90 வரையிலான ஸ்லோகங்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம். கிராமல்லோலோபி லோகாஸ்ததுபகிருதி கிருதாவாஸ்ரிதைஸ்தைர்யகோட்டிம் ந்ருணாம் திருஷ்டிம் விஜிஹ்மாம் விதததபி கரோத்யந்தரத்யந்தபத்ராம் யஸ்தாபஸ்யாபி ஹேதுர்பவதி நியமினாமேக நிர்வாணதாயி भूयात् स प्रागवस्थाधिकतरपरिणामोदयोर्कश्रियेवः व्यापन्नर्तुर्नकालो व्यभिचरति फलं नौषधिर्वृष्टिरिष्टां नैष्टैस्तृप्यन्ति देवा न हि वहति मरुन्निर्मलाभानि भानि आशाशान्तान बिन्धद्यवति मुदधयो बिभ्रतिक्ष्मा यस्मिंस्त्रैलोक्यमेवं न चलति तपतिस्तात्स सूर्यश्रीयेवः
कैलासे कृत्तिवासा विहरति विरहत्रासदेहोडकान्तः श्रान्तश्चेति महाहावधिजलति विना चद्मना पद्मनाभः योगोद्योगैकतानो गमयति सकलं वासरं स्वं स्वयंभूः भूरित्रैलोक्यचिन्ता भृतिभुवनविभौ यत्र भास्वान् स ओव्यात् एतद्यन्मण्डलं केतपतिदिनकृतस्तारुचोर्चिं शियानि द्योतन्ते तानि सामान्ययमपि पुरुषो मण्डलेनुर्यजूंषि एवं यं वेद वेदत्रितयमयमयं वेदवेदी समग्रो वर्गस्वर्गापवर्गप्रकृतिरविकृतिः सोऽस्तु सूर्यश्रियेवः नाकौकप्रत्यनीकक्षति पटुमहसां वासवाग्रेसराणां सर्वेषां साधुपातां जगदिदमदितिरात्मजत्वे समेऽपि येनादित्याभिधानं निरतिशयगुणैरात्मनि न्यस्तमस्तु स्तुत्यस्त्रैलोक्यवन्द्यैस्त्रिदशमुनिगणैः सोंशुमान् श्रेयसेवः हरिः ॐ श्री आदित्याय नमः ॐ सूर्यनारायणाय नमः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः ஹரிஹி ஓம். சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தில் 86 முதல் 90 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.